இங்க ஷூட்டிங்க்கு முன்னாடி நடக்கக்கூடிய ரிஹர்சல்னு ஒண்ணு நடக்கும். ம். அது எப்படி இருந்துச்சு? அதுல உங்ககிட்ட வேலை அதுல வாங்குறது எப்படி இருந்துச்சு? என்ட்ட வேலை வாங்குறது மேக்ஸிமம் எனக்கு துஷாரா அக்கா அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம், ஆகா நம்ம கரெக்ட்டா பண்ணணுமே, பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பதட்டம் அதிகமாயிரும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஏதாவது சின்னதா மிஸ்டேக் பண்ணா கூட, ஒண்ணும் பிரச்சனை இல்ல பண்ணு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல பண்ணு அப்படின்னு எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க இருந்ததுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. கொஞ்சம் பயம் இல்லாம, அவங்க அந்த இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களே அந்த பயத்த உடைக்கும்போது, எனக்கு மத்தவங்கலாம் கொஞ்சம் ஈஸியா இது பண்ற மாரி ஆயிடுச்சு. சூப்பர். ஓவராலா ஒரு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிப்போம். அப்படி ம். இந்த படத்துல இந்த சீரிஸ்ல என்ன லேர்ன் பண்ணீங்க? எனக்கு இந்த சீரிஸ்ல நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, டைரக்டர் வந்துட்டு சொல்றத நம்ம கரெக்ட்டா பண்ணாலே கரெக்ட்டான ஒரு விஷயம் கிடைச்சிரும், கன்வே ஆயிரும் அப்படிங்கிறது எனக்கு இதில தான் புரிஞ்சுச்சு. டைரக்டர் சொன்னத மட்டுமே நம்ம எடுத்து பண்ணா போதும் அப்படிங்கிறது. புரியுது. டைரக்டருக்கான ஆளா நம்ம மாறிக்கணும். டைரக்டருக்கான ஆளா மாறிடணும். மாறிக்கணும். அவங்களுக்கான ஆளா அவங்க சொல்றத டைரக்ட்டா கன்வே பண்ணிட்டு, அதுக்கான ஒர்க்க உள்ளார பார்த்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணா 100% அடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. சூப்பர். இந்த சீரிஸ்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? துஷாரா மேம் கேரக்டர் எனக்கு அதில ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே. மக்களுக்கு அவங்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய கதாபாத்திரம் அப்படிங்கன்னா இந்த சீரிஸ்ல யாரா இருக்கும்? அவங்களா தான் இருப்பாங்க. ஒரு அப்படியா? ஒரு நல்ல கேரக்டர். அவங்க வில்லேஜ்ல கனெக்ட் பண்ண அதான் சொல்றேன்ல, ஃபிளாஷ்பேக்ஸ் அது பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஓகே. எனக்கு எனக்கெல்லாம் பயங்கரமா எமோஷனல் ஆனுச்சு. எனக்கு ஆனுச்சு. மக்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நம்புறேன்.